அம்மாடி அம்மாடி நாகு, உனக்கு நடந்த இந்த கொடுமை எந்த பொண்ணுக்குமே நடக்க கூடாது. கடைசியில நீ என் வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டியம்மா. ஐயோ அம்மா, பொண்ணு என் புருஷன் உனக்கு செஞ்ச கொடுமைக்கு கடைசி வரைக்கும் நான் அடிமையா இருந்து உன்னையும் பிள்ளையும் காப்பாத்துறேம்மா. நான் உன்னையும் பிள்ளையும் கண்டிப்பா காப்பாத்துறேன். அண்ணே, பெரிய கிழக்கு எதுன்னு? இதுதான் கிழக்கு. கொஞ்சம் திரும்பி நில்லுங்க அண்ணே, காலில். பேர் என்னன்னு? என்னப்பா புதுசா கேக்குற? என் பேரு கோவிந்தசாமின்னு தெரியாத உனக்கு? எதுக்கு அந்த ஆளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏதாவது கொடுக்கல் வாங்கல் தகராறா? இவனை பத்தி நமக்கு தெரியாதா? அந்த ஆள்கிட்ட பணம் கடன் வாங்கியிருப்பான். அவரு திருப்பி கேட்டதுக்கு அவரை போட்டு அடிக்கிறான். இந்த புறம்போக்கெல்லாம் ஏன் சார் போலீஸ்ல வச்சிருக்கீங்க? என் நிலவு தெரியாம பேசுறான் சார். நிலைமைக்கு என்னையா குறைச்சல்? இருந்த ஒரே ஒரு பையனையும் வெளியூர்காரன் தரல கட்டிட்ட. ஒருத்தைக்கு ரெட்ட கொண்டாட்டி மாறி மாறி உற்சாகமா இருக்க வேண்டியதானே சார்? ரெண்டு பொண்டாட்டியும் மோசமா இருக்காளுங்க சார். சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே அது. அதுக்கே அழுவுற சார்? என் பொண்டாட்டிகளை விட்டு பிரிஞ்சு 1.5 வருஷம் ஆகுது சார். நேத்துதான் சார் அவங்கள கண்ணால பார்த்தேன். சார், புருஷன் இல்லாம ஒரு பொம்பளை எப்படி சார் புள்ள பத்துக்க முடியும்? அதே தான் சார் நானும் கேட்டேன். என்ன சொன்னாங்க? ஏதுடி புள்ளன்னு கேட்டா சாமி கொடுத்ததுன்னு சந்தோஷமா சொல்றாளுங்க சார். அது எந்த கோவிந்த சாமியா இருந்தாலும் சரி, ராமசாமியா இருந்தாலும் சரி, வண்டார சாமியா இருந்தாலும் சரி, குழந்தை சாமியா இருந்தாலும் சரி, அந்த திருட யாருன்னு கண்டுபிடிச்சு வெட்டால விட மாட்டேன் சார். ஆத்திரப்படாத கோச்சாட. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு பார்த்து நடந்துக்க. அண்ணே, கிழக்கு இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் கோச்சட நம்மள வெட்டாம. இல்ல சார், தீவிரமான யோசனை. ஒண்ணு பேரை மாத்தணும், இல்ல ஊரை மாத்தணும், இல்லன்னா கத்தி குத்துன்னு காத்தால பேப்பர்ல பேர் வருது உறுதி. எப்படி தப்பிக்கிறது? கோவலே, என்ன சாப்பிடலாமா? ஏன் கண்ணு, உனக்கு உங்க அம்மாவை பிடிக்குமா இல்ல பெரியம்மாவை பிடிக்குமா? சொல்லு கண்ணு. உங்க 2 பேத்தையும் விட எனக்கு சாமி தான் பிடிக்கும். சாமியா? அது யார் அவன் சாமி? சாமி கிட்ட தானே அப்பா இருக்காரு இல்லம்மா? ஏன் பெரியம்மா, உனக்கு சாமினா பிடிக்காதா? நல்ல உங்களுக்கு ஆதரவு இல்லாத எந்த ஆசாமி எனக்கு பிடிக்காது. கல்லையும் இரும்பையும் சாமின்னு கையெடுத்து கும்பிட எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? எனக்கு பிடிச்ச சாமி நீதான். எங்க அப்பா சாமி கிட்ட இருக்காரு. காத்தாடி விட்டா வந்துடுவாரு. எங்க அப்பாவை வர சொல்லி எழுது. உன் பிள்ளையாண்ட எனக்கு இது என்னமோ எழுதணுமா? அவங்க அப்பாவை வர சொல்லி எழுதி கொடுக்கணுமா? எழுதி கொடுவா. கிழக்கு எதுன்னு? ஒரு நாளைக்கு என்ன 10 தடவை பாக்குறப்பெல்லாம் கிழக்குது கிழக்குதுன்னு கேட்டு அடிக்கிற. இது உனக்கே நல்லா இருக்கா? நான் சாதாரண சின்ன சாமி தாயா. சாமிங்கிறவனை அடிக்கணும்னா அதோ ஒரு கார்பர் பெரிய சாமி, அவரை பார்த்து அடி. பெரிய சாமி பெரியார் காலத்துல பிறக்க வேண்டியவன் கொஞ்சம் பிந்தி பிறந்துட்டான். ஐயோ கடவுளே, இன்னைக்கு 10 பைசா கூட வருமானம் இல்லையே. அந்த சின்ன புள்ள பாவம் பசியோட இருக்கும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அம்மா பசிக்குதுமா. பசி தெரியாம இருக்க நாம் ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? கையை நீட்டு.
இது ரசம், பருப்பு, சாதம், சாம்பார், பாயாசம். பாயாசம், ரசம், தயிர். தயிருக்கு நான் எங்கடா போவேன்? சரி சரி, வாயை தொடுத்து பேசாம படு. என்னம்மா இது? புள்ள சாப்பிடாம தூங்கிட்டான்? அவன் இப்பதான் சாப்பிட்டு படுத்தா. இல்ல பெரியமா, போய் யாரா சொல்ற போய்? நீதான் பாயாசம் வேணும்னு கேட்ட, தயிர் இல்லடா மோர் தான் இருக்குன்னு சொன்னதுக்கு எவ்வளவு சண்டை போட்ட என்கிட்ட. சொல்லுடா, சாப்பிட்டியா இல்லையா? விளையாட்டுக்கு தான் சாப்பிட்டேன். பேசாம படுற. மடி, யார் அந்த விளையாடுதுன்னு இல்ல? இந்த பச்சை குருத்தாண்டைய விளையாடுறது. தெரு தெருவா ரப்படிச்சு பழைக்கிறவ தானே. அவ வயிற்ற கழுவுறதுக்கே கஷ்டப்பட்டு இருப்பா. நாம ஏன் சுமையா இருக்கணும்னு நினைச்சிட்டேல்ல? தப்புமா? பிரிச்சு பார்க்காது. இருக்கிறத பங்கு போட்டுன்னு சாப்பிடுவோம். சாப்பிடுமா கண்ணு? ஐயனாரு சில எனக்கு எப்படி வந்துச்சு? நம்ம கோச்சடா. அண்ணே, கிழக்கேது? அரிசி ஆளாக்குற ஆளா கிட்ட போய் கிழக்குது மேற்கேதுன்னு கேட்டா எப்படி சொல்லும்? என்னடா நான் சொல்ல போறது முக்கியமான விஷயம். நீ தேடிக்கிட்டு இருக்க சாமி யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ தேடிக்கிட்டு இருக்க சாமி குழந்தை சாமி, நம்ம இன்ஸ்பெக்டர் தான். புரியுதா? பேர்லயே குழந்தை இருக்கு. விடாத, குத்து. குழந்தை சாமி இப்படி எல்லாம் பண்ணுட்டியடா. குழந்தை சாமி கூடவே இருக்கிறது தெரியாம எல்லா சாமியும் விரட்டிச்சேடா. கணக்கு வாத்தியார கூப்பிடு. எத்தனை வெட்டி என்னட்டும் பத்திரிகைக்காரங்களை கூப்பிடு, படையெடுத்து போடட்டும். குழந்தை சாமி படம் கற்பிக்கிறேன். ஐயோ சுடுது. ஐயோ என்ன வெயில் கொடுத்தது. இந்த வெயில தூக்கி பாடையில வைக்க ஐயோ கை கால்லாம் விட்டு போகுது. என்னமா செஞ்சுன்னு இருக்கிற? ஐயா, என்ன கையில ஏன் செருப்பு வச்சுன்னு இருக்கிற? என்ன தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு மேலா எங்களை உட்கார வச்சு சோறு போடுற உங்க காலுக்கு செருப்பா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா எடுத்த ஜென்மத்தை எப்படி மாத்த முடியும்? அதனால அருந்து போன உங்க செருப்புக்கு ஆணி அடிச்சு சுத்தப்படுத்திட்டு இருக்கேன். நீங்க வெறும் காலோட வெயில நடந்தா உங்க கால்ல சுடுற நெருப்பு என் கண்ணுல புகையா வருது. நீ தங்கி இருக்கிறது யாரோட வீடுன்னு உனக்கு தெரிஞ்சா உன் மனசு என்ன பாடுபடும்? குழந்தை சாமி, குழந்தை சாமி கூட இருந்த என்ன குழி பறிச்சிட்டியடா. பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்லிட்டு வந்து கடன் போயிடுமையா? நாம போறதா 2 லெவல்ல பாக்குறோம் சார். ஆளை தப்பி கூட கூடாதுன்னு ஒண்ணு கூட வச்சுக்கானுங்க கவர்மெண்ட். என்னைக்குமே மரியாதை கொடுக்கிறவன் எனக்கு தெரியுமா? என் குடும்பமே டாடாக்கார பரம்பரைடா. ஆனா ஒண்ணு, நீ என்னைக்கு உடுப்ப கட்டினாலும் உன் உசுரை எடுத்துருவா. ஒரே வெட்டு. இது உண்மை. வீட்டு முடிங்க அவனை. அநியாயமா ஒரு கொலை பைய விழ போற தாள் பேர்ல அப்பா திரும்ப கட்சியோட வேடிக்கை பார்த்து போ.
போ.